இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். புதுச்சேரி ஏனாம் பகுதி மக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் முறையிட்டதன் எதிரொலியாக அப்பகுதியில் 60 நாட்களுக்கு பிறகு குப்பை அகற்றும் பணி துவங்கியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. விவரங்களை வழங்கல். புதுச்சேரியில் பிராந்தியமாக இருக்கக்கூடிய ஏனாம் பகுதியில் கடந்த 60 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அப்பகுதியில் குப்பை மூடுகளாக காட்சியளித்து வருகிறது. அனைத்து வீதிகளிலுமே இந்த குப்பைகள் கொட்டப்படுவதால் மிகப்பெரிய அளவில் துர்நாற்றம் வீசுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதன் காரணமாக பல கட்ட போராட்டங்கள் ஈடுபட்டிருந்த நிலையில நேற்று அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக் நேற்று முதலமைச்சரை சந்தித்து பேசினார். அவருடைய தொகுதி மக்களுடன் அவர் நேற்று முறையிட்டு பேசினார். இது தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஏற்கனவே உங்களிடம் சட்டமன்றத்தில் நான் விவாதித்திருக்கிறேன். உடனடியாக 2 நாட்களில் அதை சரி செய்யப்படும் என உறுதியளித்தீர்கள். ஆனால் இதுவரைக்கும் நடைபெறாத காரணமாக அந்த வீதிகள் முழுவதுமே குப்பை மேடுகளாக காட்சியளிக்கிறது. இதனை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இதனை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி மாவட்ட ஆட்சியரை அந்த பகுதிக்கு அனுப்பி உடனடியாக அது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவித்தை தொடர்ந்து தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீதிகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்காக குப்பை கொட்டுவதற்கான இடத்தையும் தேர்வு செய்து தற்போது அந்த பகுதியில் குப்பை கொட்டும் பணியானது தற்போது ஈடுபட்டு வருவதற்காக 60 நாட்களாக நீடித்து வந்த இந்த பிரச்சனையை தற்போது அதற்கான நிவர்த்தியானது செய்யப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.